பிரபல ஹாலிவுட் நடிகரான ராபர்ட் டவுனி ஜூனியர் 2008ஆம் ஆண்டு வெளியான அயன்மேன் படத்தின் மூலமா தன்னுடைய மார்வல் பயணத்தை தொடங்கினார். அயன்மேன் பார்ட் 2, தி அவெஞ்சர்ஸ், அயன்மேன் 3, அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான், கேப்டன் அமெரிக்கா சிவில் வார், ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங், அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் மற்றும் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் போன்ற திரைப்படங்கள்ல தொழில்நுட்பங்கள்ல தேர்ந்த பணக்காரரா கிட்டத்தட்ட எலான் மஸ்க் மாதிரியான ஒரு கதாபாத்திரங்கள்ல டோனி ஸ்டார்க் கேரக்டர்ல அயன்மேனா நடிச்சு மார்வல் ரசிகர்களுடைய பேராதரவு பெற்றவர் தான் இந்த ராபர்ட் டவுனி ஜூனியர். ரசிகர்களால பெரிதும் கொண்டாடப்படும் மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் தொடங்கியதே அவர்கிட்ட இருந்து தான். ஆனா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல அயன்மேன் பிரபஞ்சத்தை காக்க டோனி ஸ்டார்க் தன்னுடைய உயிரை தியாகம் செய்ய MCUல ராபர்ட் டவுனி ஜூனியருடைய பயணம் முடிவுக்கு வந்தது. ரசிகர்களும் தங்களுடைய அபிமான கதாபாத்திரத்துக்கு அதுல நடிச்ச ராபர்ட் டவுனி ஜூனியருக்கும் பிரியா விடை கொடுத்துட்டாங்க. ஆனா 2018ல அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் திரைப்படம் வெளியானதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் வெளியான எல்லா மார்வல் திரைப்படங்களுமே தொடர்ச்சியா தோல்வியவே சந்திச்சிட்டு இருக்கு. ஒரு சில படங்கள் தவிர்த்து பாக்ஸ் ஆபீஸ்ல பெரிதா சாதிக்க முடியாம இப்ப வரைக்கும் மார்வல் தண்டிட்டு தான் இருக்காங்க. சமீபத்தில் வெளியான டெட்பூல் அண்ட் வூல்வரின் திரைப்படம் தான் ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்படுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அடுத்தடுத்த திரைப்படங்கள் தொடர்ச்சியா தோல்வியை மட்டுமே தான் சந்திச்சிட்டு இருந்தாங்க. அடுத்தடுத்த அளவுக்கு அதிகமான பல சீரிஸ்களை எடுத்து அதை படங்களோட சேர்த்து மொத்தமா அந்த கதையை ஃபாலோ பண்றதே ரசிகர்களுக்கு கிட்டத்தட்ட ஹோம்வொர்க் பண்ற மாதிரியான ஒரு பெரிய டயர்ட்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சது. இந்த தோல்விக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா சொல்லப்படுது. மல்டிவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயங்கள் மிகவும் அந்நியமானதும் ஒரு காரணமா சொல்லலாம். மற்றொரு புறம் அடுத்த பெரிய வில்லனாக மார்வல் கொஞ்சம் கொஞ்சமா கட்டமைத்த கேங் கதாபாத்திரத்தில் நடித்த ஜோனாத்தன் மேயர்ஸ் காதலியை அடிச்சு துன்புறுத்திய வழக்கில் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட என்ன செய்யறதுனே புரியாம திகச்சு போய் நின்றாங்க மார்வல். கண்டிப்பா ஒரு பெரிய பூம் தேவைப்படுது, ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருந்த மார்வல் சமீபத்தில் சாண்டியாகோ காமிகான் விழாவில் ரசிகர்களுக்கு மீண்டும் எனர்ஜி கொடுக்கிற வகையில் ராபர்ட் டவுனி ஜூனியரை மார்வல் யூனிவர்ஸுக்கு மீண்டும் அழைத்து வந்திருக்காங்க. இந்த முறை ஹீரோவா அல்ல வில்லனா. ஸ்டேஜ்ல கிரீன் கலர்ல மாஸ்க் போட்டுக்கிட்டு கூட்டத்துல மறைந்திருந்த ராபர்ட் டவுனி ஜூனியர் எப்படி விக்ரம் திரைப்படத்துல மாஸ்கை கட்டிட்டு நாயகன் மீண்டும் வராருன்னு உலகநாயகன் கமலஹாசன் அதிரடியா ஒரு என்ட்ரி கொடுப்பாரோ அந்த ஸ்டைல்ல மேடைக்கு முன்னாடி வந்து மாஸ்கை கட்டி சர்ப்ரைஸ் கொடுக்க அங்க இருந்த ரசிகர்கள் மட்டும் இல்ல மொத்த இடமே பயங்கரமா அதிர்ந்துருச்சு. அவர் மார்வல் காமிக்ஸ்ல முக்கிய வில்லன்கள்ல ஒருவரான டாக்டர் டூம் உடைய கதாபாத்திரத்தை ஏத்து நடிக்க இருக்காரு. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் படத்தோட மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல இருந்து விடைபெற்றிருந்த ரூசோ பிரதர்ஸ் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே, அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் ஆகிய படங்களை இயக்குவாங்க அப்படின்னு அங்க அறிவிக்கப்பட்டது. அறிவியல் மாயாஜால சக்திகள் இரண்டிலுமே கைதேர்ந்த மிகவும் வலிமையான வில்லன் கதாபாத்திரம் இந்த டாக்டர் டூம். தொழில்நுட்பத்தில் கைதேர்ந்த அயன்மேன் கதாபாத்திரத்திற்கு கிட்டத்தட்ட அப்படியே நேர் எதிரான கதாபாத்திரம் தான் இது. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அயன்மேன் உலகத்தை காப்பாற்றுறார் அப்படின்னா அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உலகத்தை ஆள நினைக்கிறவர் இந்த டாக்டர் டூம். நியூ மாஸ்க் சேம் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இது குறித்து சோஷியல் மீடியால ராபர்ட் டவுனி ஜூனியர் போஸ்ட் போட்டிருந்தாரு. அந்த போஸ்ட் வைரலா பயங்கரமா பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இப்படி அயன்மேன் கதாபாத்திரத்திற்கும் டாக்டர் டூமுக்கும் இடையில நிறைய கான்ட்ராஸ்டான விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில ஒற்றுமைகளும் இருக்கதான் செய்யுது. அது என்ன அப்படின்னா அவங்களுக்கு தோணுனதை மட்டும் தான் செய்வாங்க, யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரி அவங்க ஃபீல்டில் அவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்னு இப்படி ஒரு சில விஷயங்கள் அயன்மேன் கதாபாத்திரத்துக்கும் இந்த டாக்டர் டூம் கதாபாத்திரத்துக்கும் ஒத்து போறதுனால ராபர்ட் டவுனி ஜூனியர் கண்டிப்பா இந்த கேரக்டர்லையும் மிரட்டுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே திரைப்படத்தில் அவர் மெயின் வில்லனா தோன்றுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு மே மாதம் இந்த திரைப்படம் வெளியாகும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. 2026 வெளியாகக்கூடிய அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவை தொடர்ந்து 2027ஆம் ஆண்டு வெளியாக போற அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் திரைப்படத்திலையும் இந்த டாக்டர் டூம் கதாபாத்திரம் ஒரு முக்கியமான கதாபாத்திரமா இடம்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த திடீர் சர்ப்ரைஸ் தொடர் தோல்விகளால ரொம்ப தோண்டு போயிருந்த மார்வல் ரசிகர்களுக்கு ஒரு புது உற்சாகத்தை கொடுத்திருக்கு. மீண்டும் மார்வல் சினிமாட்டிக் பற்றிய ஹைப்பை எகிர வச்சிருக்காங்க. இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய இந்த டெட்பூல் மற்றும் வூல்வரின் திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கிற இந்த மாதிரியான சர்ப்ரைஸான அறிவிப்புகள்னு MCU ரசிகர்கள் மறுபடியும் பயங்கரமா வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த செலிப்ரேஷன் தொடருமா, மார்வல் தொடர்ந்து சாதிக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கருத்துக்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்போ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி மறக்காம டிங் பண்ணிடுங்க.